2 விசில் வச்சா போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக கெட்டி சால்னா செய்யலாம் வாங்க. சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு, பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி, அதுக்கப்புறம் கசகசா ரெண்டுமே வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்படி நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக என்ன செய்யலான்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 3 லவங்கம், 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதோட வந்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதில் வந்து 3 பச்சை மிளகாய் இதே போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சால்னாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் இப்போ வந்து ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிற வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருந்தோம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கோம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காய், கேஷ்யூலாம், அந்த மசாலாவை சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி திக்காக சால்னா செய்கிறனால தண்ணி வந்து ஒரே 1 கப் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கெட்டி சால்னாக்கு இந்த அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக டேஸ்டியாக கெட்டி சால்னா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதில் வந்து கட் பண்ண கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கர்லேயே செய்கிறனால ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பிரியாணிக்கெலாம் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணலாம்.